சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடல் வலி போக்கக்கூடிய, மூட்டு வலி போக்கக்கூடிய ஒரு தைலம் தாங்க. அதிக விலை கொடுத்து நம்ம வெளியில் வாங்க வேண்டாம், நம்மளே செஞ்சுக்கலாம். நான் நல்ல நார் எடுத்து பொடியாக நல்லா 1 கப் நிறையா இருந்ததுங்க வெயிலில் காய வச்சு பிரண்டை எடுத்திருக்கேன். பிரண்டை எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கத்தி வச்சு இப்படி எடுக்கலாம், இல்லைன்னா இந்த இது இருக்குங்களா பீலர், அதை வச்சு இப்படி முனையில் இது பண்ணிங்கன்னா, முனையில் இந்த சைடு இந்த முனை எடுத்திங்கன்னா தோல் வந்துடும். நாரையும் நீங்கள் எடுத்துடலாம். நான் முக்கால்வாசி நார் எடுத்து தான் வச்சுருக்கேன். பூண்டு, பட்டை, பூண்டை 1-2 நசுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் நல்லெண்ணெயில் தாங்க கண்டிப்பாக பண்ணணும். இரும்பு கடாயிலையும் பண்ணணும். இரும்பு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் விட்டுக்காங்க. 1/4 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரண்டையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கறிக்கிரும். அதனால் பிரண்டை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு தான். கற்பூரம் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோடு தான் நான் தட்டி சேர்த்துருக்கேன். அதோட பட்டை, ஒரே பட்டை தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் புளி எதுக்குன்னா ரத்தக்கட்டு அந்த மாதிரி இருந்தால் புளி எடுக்கும். அதுக்காக தான் இது நான் இதில் தூள் பண்ணிவிட்டு வந்துடுவேன். பச்சை கற்பூரம் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இதெல்லாம் வதங்கி வரணும். பூண்டு, பட்டை, புளி எல்லாம். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, கை கால் வலி, அதாவது விழுந்த காயம், வீக்கம், ரத்தக்கட்டை, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புளியை நல்லா கரைச்சி அடுப்பில் ஏற்றி திக்கா அதை அப்படியே பத்து போடுவாங்க. அப்படி பத்து போடும்போது அந்த ரத்தக்கட்டெல்லாம் நீங்கும்வாங்க. அதனால தான் நான் புளி சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன், பிரண்டை, பட்டை. இன்னும் இந்த 2 விதமாக நம்ம தைலம் தயாரிக்கலாம். இப்போ நான் பண்ணுறது வெறும் ஆயில். இன்னொன்று தைலமும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில். கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு வருதா. நல்லா பிரண்டையெல்லாம் நல்லா கலர் மாறணும். நல்லா சுருங்கி சின்னதாகணுங்க. அந்த அளவு நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க. தீயை மட்டும் விட்டுறாங்க. தீனா எண்ணெய் கலரே மாறிடும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு இந்த மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 15 டேஸு நீங்கள் இதை தடவிட்டு வாங்க. அது எப்படி தடவுறதுன்னா, கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தடவிட்டும் மசாஜ் கொடுத்து பாருங்கள். 1 வாரம், ஒரு 3 நாள் தடவிட்டு எனக்கு சரியாக இல்லைன்னா சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஒரு 15 டேஸ் ஆகும் இந்த ஆயிலை நம்ம தடவணும். பாருங்கள் எப்படி சுருங்கி வந்திருக்குன்னு. புளியும் நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த ஆயில் கடையில் கிடைக்கிது பிரண்டை தைலம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு விலை ஜாஸ்தி. என்ன சேர்த்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இது கெமிக்கல் இல்லாமல் ஒரு தைலம். நம்ம பாட்டி காலத்து தைலம். நல்லெண்ணெயில் தாங்க கண்டிப்பாக செய்யணும். நல்லெண்ணெயில் நல்ல குணங்கள் நிறைய இருக்குது. பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும், பார்க்கலாம். நான் இதில் பட்டையெல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் இதை எடுத்து நம்ம பொடிக்கு யூஸ் பண்ண முடியாது. பட்டை இல்லைன்னா நீங்கள் வடிகட்டிடுவோம் இல்லையா, வடிகட்டிட்டு நீங்கள் இந்த பிரண்டையை பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓவர் நைட்டு அப்படியே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டதுக்கும் இப்போ எவ்வளோ சுருங்கி வந்திருக்கு. இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு பக்குவமாக காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பிரண்டையும் இன்னும் கலர் மாறணும், வதங்கட்டும். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இந்த ஆயில் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு.
இன்னும் நல்லாவே மாறணும். நீங்கள் ஹை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஹை பண்ணி ஸ்லோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துட்ருக்கலாம். விட்டோன்னா அது வந்து கருகாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தூள் பண்ணி சேர்க்குறேன். இப்போது இது கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டுருங்க. எண்ணெயில் வந்து கொஞ்சம் தீயாமல் இருக்கணும் இந்த ஹீட்டுக்கு. ஏன்னா இரும்பு இதில் பண்ணும்போது ஒன்று இரும்பு கடாயில் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும், பிளாஸ்டிக் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டு இது அப்படியே இருக்கணுங்க. மறுநாள் தான் நம்ம வடிகட்டி எடுக்கணும் இந்த எண்ணெயை. அதோட எசன்ஸ் எல்லாமே சேர்ந்து இதில் இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தீயாமல் கொல்லாமல் பிரண்டை தைலம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓவர் நைட் இருக்கட்டும், நாம் மறுநாள் அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரெடி ஆகிட்டு ஓவர் நைட்டு நான் விட்டுட்டேங்க. இரும்பு கடாயில் பண்ணுங்கள். இதை பாருங்கள். இப்போது இதை நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த பட்டை சேர்க்கலைன்னா இதில் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே சுத்தணும். எண்ணெயும் வச்சுருக்காங்க. நம்ம 1/4 லிட்டர் எண்ணெய் விட்டோம். பாருங்க, நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, அது மெயினுங்க. இப்போ ஒரு ஃபனல் வச்சு ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் நல்ல கலர் கொடுத்துருக்கு. இதை எப்படி நம்ம தேய்க்கணுன்னா கொஞ்சமாக வேண்டிய அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு தடுக்கா பேனில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கீழே இருந்து எப்போவுமே மேல் வாக்கில் நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு 15 நாள் தேய்ச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட் பெயிண்ட்டு, பேக் பெயின், எலும்பு முறிவு இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு ரெமிடிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கொடுத்து நம்ம வாங்க வேண்டாங்க. பிரண்டை தைலம் நாமளே தயார் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில், கெட்டும் போகாது, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்க்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.